இந்த நல்ல வேலையை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது ஒரு வசனம் கூறுகிறேன். சங்கீதம் 139 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த வசனம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள், சிலர் நம்மளை காயப்படுத்துவார்கள், சிலர் நம்மளை தூஷிப்பார்கள், நிந்திப்பார்கள், புறங்கூறுவார்கள், மற்றவர்கள் நம்மளை அசட்டை செய்வார். அப்படிப்பட்ட மனிதருக்கு முன்பாக கர்த்தர் நம்ம ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அதுக்கு நிறைய வார்த்தை சொல்ல வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அப்பொழுது சத்ரு ஓடி போவான். இன்று அநேகர் இயேசுவை பறைசாற்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் ஏழை எளிய மக்களிடம் அன்புண்டோ அவற்றையும் பார்க்க வேண்டும். ஆகவே நாம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவீதின் சங்கீதம். ஆகவே இந்த 139 சங்கீதம் முழுமையாக வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும், பலர் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி வருவாங்க, ரிலேட்டிவ் சொல்லி வருவாங்க, மற்ற மனிதர்கள் வருவார்கள், ஆனால் அவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள், வாழ்க்கையில் நம்மை கன்ஃபியூஸ் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்களோடு நாம் அவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட வேதனைகளை நாம் காணும் பொழுது நாம் அவற்றிற்கு பதில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒரு வார்த்தை பேசலாம், ஆனால் நிறைய சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்ற, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவர் என்று நாம் மன்றாடுவோமாக. நமக்கு காயப்படுத்துகிறவர்களை மன்னிப்போமாக. ஒரு நாளைக்கு ஒரு நாளை எடுத்துக்கொள்வோமாக. மற்றவர்களை மன்னிப்போமாக. என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டேன், நான் வாழ்க்கையில் அறிந்து கொண்டேன், நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று. அநேகர் இருக்கிறார்கள், நம்மளை புறங்கூறுவார்கள், நமக்கு வேண்டிய திட்டங்கள் செய்வார், திட்டங்கள் செயலிழந்து போவதாக. அந்த திட்டங்களெல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் வாய்க்காமலே போக செய்வாராக. திட்டங்கள் செயலிழந்து போவதாக. சத்துருடைய திட்டங்கள் வாய்க்காது. சத்துரு வைத்திருக்கிற திட்டங்கள், ட்ராப், இதெல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிப்பார். இயேசுவானவர் முறியடிக்கிற தேவன். அவர் சத்துருக்களை காலால் நசுக்கி போடுவார் என்று வசனம் உள்ளது. ஒரு வழியாக வருகிற சத்துருக்கள் 7 வழியை ஓடி போவார்கள் என்று வசனம் உள்ளது. ஆக தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற, அவர்கள் வாழ்க்கையை, அவருடைய நிம்மதியை, சமாதானத்தை கெடுத்துக்கிற சத்துருடைய கிரியைகள் சுட்டெறிந்து போவதாக என்பதை அறிகிறோம். ஆகவே அவ்வாறான கிரியைகளுக்கு விலகி இருப்போமாக. தாவீதின் சங்கீதத்தை போல் நாம் சொல்வோமாக. நித்திய வழியிலே கர்த்தாவே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று நாம் மன்றாடுவோமாக. அவர்களை மன்னிக்கும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் சொல்வோமாக. அநேகர் பொறாமை கொண்ட மனிதர்கள் எழும்புகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் முன்பாக நாம் வாழ்வது ஜாக்கிரதையாக, ஞானமாக வாழ வேண்டும். ஞானமாக இருப்போமாக. புத்தியாயவளோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் சொந்த கைகளில் இடித்து போடுகிறாள். அவ்வாறாக இருக்காமல் நாம் நம் வாழ்க்கையில் கர்த்தராகிய ஆண்டவரிடம் கேட்போமாக. ஆண்டவராக இயேசப்பா, எனக்கு வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தை விட்டு மாற்றி நித்திய வழியில் நித்திய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று கேட்போமாக. சிலருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவர்களுக்கு இனிமையாக இருப்பாங்க. அது சில பாடல்களில் இருக்கிறது. சிலவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், சிலவர்களுக்கு அங்கே தூரத்தியராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் முன்பாக வாழ தேவன் வழிவாசல் திறப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதற்கு நாம் காரணமாக இருப்போமாக. அவர்களை மன்னித்து மறந்து விடுவோமாக. வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்வோமாக. நாம் மற்றவர்களை கர்த்தருடைய அன்பின் ஆவியினால் இடை கட்டுவோமாக. ஆமீன், ஆமீன்.